எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 220வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த மோர் தேன் அ லைஃப் அப்படின்னு சத்குருவோட லைஃப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த புக்கு ரிவ்யூ சம்மந்தித்த வரைக்கும் இது 10வது வீடியோ. ஓகே, இதில் கொஞ்சம் அதாவது இதில் நம்ம பார்க்குறதெல்லாம் இப்போ உள்ள ஈஷா யோகா சென்டரோட ஃபவுண்டர் சத்குரு இல்லை. அந்த சத்குருங்கிற ஆள் சின்ன வயசில் 10 வயசில் 5 வயசில் 12 வயசில் என்னெல்லாம் பண்ணினார், அந்த ஜக்கி வாசுதேவுங்கிற அந்த பையன் எப்படியெல்லாம் வாழ்க்கையை பார்த்தான், எப்படியெல்லாம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான், எப்படியெல்லாம் அந்த பையனுக்கு மனசில் என்ன எண்ணங்கள் வந்தது, அதெல்லாம் பிற்காலத்தில் ஒரு பெரிய மகானாக மாற்றுறதுக்குண்டான எண்ணங்கள் எப்படி அவன் மனசுக்குள்ளே சின்ன வயசுலே தோணிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அதை விட வேறு பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. இதில் என்ன நமக்கு புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பையன் இப்போ சத்குரு யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் ஒரு மகான். அவருக்கு 3ஆம் கண் திறந்திருக்கு, முக்காலும் உணர்ந்த ஞானி, நிறைய இங்கிலீஷு தெரியுங்கிறது மட்டும் இல்லை, இங்கிலீஷில் நல்லா பேசுகிறாரு, மற்றவங்கள பேசால் அட்ராக்ட் பண்ணுறாரு, எவ்வளவோ பேரோட லைஃப்பில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான ஆட்களோட மனசில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காருன்னா, அந்த அவ்வளோ பெரிய ஒரு மகான்னு சின்ன வயசில் எப்படியெல்லாம் சிந்திச்சிருக்காரு, சின்ன வயசில் அந்த பையனோட மனசில் என்ன எண்ண ஓட்டங்கள் போயிருந்திருக்கு, ஓடிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்த்தா புரியும். அப்போ நம்ம லைஃப்பில் எப்படி, நம்ம லைஃப்பில் அதை எவ்வளோ தூரம் அதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் இப்போது. ஓகே, அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் சொல்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் நீங்களும் பார்க்கணும். ஓகே, இப்போது அதாவது ஜக்கி டேர்ன்டு பொலிட்டிக்கல்னால் அரசியலில் நுழையிறாருன்னு அர்த்தம் இல்லை. ஓகே, ஜக்கி டேர்ன்டு பொலிட்டிக்கல்னால் அதோட தான் இந்த வீடியோவோட டைட்டில். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் சீஃப் மினிஸ்டர் ஆவேன், நான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன் அந்த மாதிரி இல்லை. அதாவது அவரோட வீட்டு பக்கத்தில், அவரோட அந்த ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், அங்கே மைசூர் யூனிவர்சிட்டி இருந்தது, பெரிய ஒரு காலேஜாக்கும். அது காலேஜ், அதில் மைசூர் யூனிவர்சிட்டிக்கு அடியிலே நிறைய காலேஜஸ் எல்லாம் இருந்தது. அப்போ அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை நடக்கிற அந்த சுற்று வட்டாரத்தில் அரசியல், லோக்கல் அரசியலில் நுழைஞ்சார். அதாவது லோக்கல் அரசியலில் ஈடுபட்டார்னா, அதாவது அங்கே நடக்கிற சின்ன சின்ன கலவரத்தில் எல்லாம் போய் மூக்க நுழைக்கிறது, யார் சரி யார் தப்புங்கிறது, இப்போ கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். அதுக்கெல்லாம் ஒன்று வேணும், கொஞ்சம் மனசுக்கு மென்டல் மெச்சூரிட்டி, மனசுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். சும்மா ஒரு 5 வயசு பையன் நான் போய் பொலிட்டிக்ஸில் ஈடுபட போகிறேன்னா யாராவது நம்புவாங்களா? இல்லை. ஆனால் 14 வயசில் ஜக்கிக்கு அந்த மாதிரி, அதாவது சமூகத்தில் தொண்டாற்றணும், நல்ல காரியங்கள் செய்யணும், அநீதியை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற வேகம் இருந்தது. அதனால தான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சார். அரசியல்னால் பெரிய பெரிய லெவல் கிடையாது, சின்ன லெவலில். அப்போது அங்கே இந்த மைசூர் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸரு அவரோட ஒரு பெண் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஏதோ தகாத முறையில் நடந்திருக்காரு அங்கே, அதுன்னு சொல்லி அங்கே பெரிய ஒரு கலாட்டா நடந்துகிட்ருக்கு. அப்போ நிறைய பேர் அந்த நோட்டீஸ் எல்லாம் அடித்து ஒட்டிகிட்ருக்காங்க, ஊரெல்லாம் அந்த நியூஸ் தெரியணுங்கிறதுக்காக. அப்போது ஜக்கி அதில் தலையிடுறார், கொண்டா ஞானும் கொஞ்சம் போஸ்டர் விட்றேன் அப்படின்னு சொல்லி. யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னா அதுக்கு நான் ஏன்பா இதுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறல, அந்த சின்ன வயசில் இளம் ரத்தம், கொண்டா இது தப்பு தானே, நானும் அந்த போஸ்டர்லாம் ஒட்டுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் வாங்கி அங்கே இங்கெல்லாம் ஒட்டி. அப்போ ஜக்கியோட கூட இருந்தவங்க பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. நீ இந்த போஸ்டரை, ஒரு போஸ்டரை அது நீ போலீஸ் வேனில் ஒட்டிட்டு வா, உனக்கு தைரியம் இருந்தால் செய் அப்படின்னு. ஜக்கிக்கு தைரியத்துக்கு பஞ்சமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு,
போலீஸ் வேனில் ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாரு. அதே ஒரு நோட்டீஸ் ஓட்டிட்டு வா, உனக்கு 20 ரூபா தரேன், நீ பந்தயத்தில் ஜெயிச்சேன்னா 20 ரூபா, ஒரு நோட்டீஸ்க்கு 20 ரூபா தரோம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், 5 நோட்டீஸ் ஒட்டியிருக்கான். போலீஸ் வேன்லேயே 5 நோட்டீஸ் ஒட்டி, போலீஸ் வேனை பார்த்தாலே நம்ம இந்த வயசுலேயும் பயப்படுறோம், நமக்கு ஏன் வம்புன்னு சொல்லி ஓடுறோம். அந்த பையன் 5 போஸ்டரை போலீஸ் வேன் மேலே ஒட்டி 100 ரூபா சம்பாதிச்சான். அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும், ஜக்கிங்கிற பையன் 100 ரூபா சம்பாதிச்சது 2வது விஷயம், அதுவும் பெரிய காரியம்தான். அது போட்டியில் சம்பாதிச்சான், ஓகே. அதை விட முக்கியம் அந்த பையனுக்கு இருக்கிற மன தைரியம், அதை தான் நம்ம அங்கே அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இந்த 14 வயசில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய தொடங்கினா 16 வயசில் அதெல்லாம் நிறுத்தியாச்சு. ஏன்னா அந்த பாலிட்டிக்ஸ்னால் என்ன, இந்த அரசியல்னால் என்ன, அதுக்குள்ளே எவ்வளோ விளையாட்டுகள் நடக்குது, அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது, கள்ளத்தனம் காமிக்கிறது, கள்ளக்கணக்கு எழுதுறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்து 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 வெறுத்து போயிடுச்சு. 16வது வயசில் 2 வருஷம் ஏதோ இல்லாமல் சமூகத்தை திருத்தணுங்கிறதுக்காக நானே ஏதோ பாடுபடுறேங்கிற மாதிரி போனார். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துட்டார். 16 வயசில் வெளியே வந்துட்டார். ஆனாலும் அது எதில் ஈடுபட்டாலும் அந்த ஜக்கி வாசுதேவ்ங்கிற சத்குருங்கிற அந்த பையனுக்கு, சத்குரு ஆகலை இன்னும், அந்த ஜக்கி வாசுதேவன்கிற பையனுக்கு லைஃப்பை பற்றி ஒரு நல்ல கிளாரிட்டி உண்டு. அதாவது கிளாரிட்டினா இது 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 என்னது, இது எப்படி பேசணும், இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் எல்லா விஷயத்துலையும் இருந்தது. அதான் ஜக்கி எழுதியிருக்கான். அதாவது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் எதை எடுத்தாலும் எனக்கு அதில் 100% கிளாரிட்டி இருக்குது. கிளாரிட்டின்னா என்ன, தெளிவு. இப்போது என்னோடய லைஃப்பில் நான் பார்க்கும்போதே 80 வயசு கிழவனுக்கோ கிழவிக்கோ கூட எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, நாக்கை அடக்க முடியல. இப்போவும் மற்றவங்கள பற்றி குறை சொல்கிறது, இப்போவும் மற்றவங்கள பற்றி காசிப் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிற சமூகத்தில் இப்படியும் ஒரு பையன், அதை தான் நம்ம கவனிக்கணும். ஓகே, அதாவது நம்ம சொல்லுவாங்க, ஒரு மரம், ஒரு விதை அது முளைக்கும் போதே தெரியும் அது பாதியில் பட்டு போயிடுமா அல்லது அது பெரிய மரமாக வளருமாங்கிறது. நாளைக்கு பிற்காலத்தில் பெரிய ஒரு மகானாக வர்றதுக்கு உண்டான குணங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு நிறைஞ்சிருந்தது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அப்போது எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ அடிபட்டாலும் என்ன செஞ்சாலும் நமக்கு லைஃப்பில் ஒரு பாடம் கற்றுக்க முடியல, ஒரு எதை பற்றியும் ஒரு தெளிவில்லை. இதை செய்யணுமா அதை செய்யணுமா, இது கருப்பா இது வெளுப்பா, இது நல்லதா அது கெட்டதா, இது போகணுமா வேண்டாமா, எல்லாத்துலேயும் நமக்கு டவுட்ஸ், சந்தேகம். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற நம்மளுக்கு இடையிலையும் இந்த ஜக்கி வாசுதேவ்ங்கிற பையனுக்கு சின்னதுலேயே எதை எடுத்தாலும் அதை பற்றின ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, 2வது 1-2 அந்த 14 வயசு அந்த வயசில் அந்த கட்டத்தில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது அவங்க அம்மாவுக்கு 2 பொண்ணுங்க 2 பையங்க இல்லையா, 2 மூத்தது பொண்ணுங்க. அப்போது அவங்க ஒரு நாள் இந்த குறி சொல்கிறவங்கெல்லாம் ரோட்டில் வர்றாங்க இல்லையா, அப்போ இந்த குறி சொல்கிறவங்கள பார்த்துட்டு அவங்க அம்மா ஒரு ஆளை கூப்பிட்றாரு வீட்டுக்கு. அந்த ஆளும் வீட்டுக்குள்ளே வராரு. அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு அந்நிய மனுஷனை எப்படி ஏற்றுறது, பையன் இருக்கான்ல, நம்ம பையன் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜக்கியை கூப்பிட்றான். ஜக்கி இங்கே வா. அப்போ ஜக்கிக்கு வயசு 14. வாடா, அம்மா கொஞ்சம் ஒரு ஆள்கிட்ட பேசணும், நீ வந்து நில்லு. இது இன்றைக்கும் நம்ம பண்ணுவோம் இல்லையா. இப்போ யாராவது பெல் அடித்தாங்கன்னா டக்குன்னு நம்ம கதவை திறக்கக்கூடாது,
ஜன்னல் வழியாக யார் என்ன ஏதுன்னு கேட்டு முடிகிற வரைக்கும் அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி அவங்க அம்மா எப்படியோ வீட்டுக்குள்ளே ஏற்றிட்டாங்க அந்த குறி சொல்கிறவனை. குறி கேட்கணுன்னு இருக்குது, அதனால தானே வர சொன்னாங்க. அப்போ நீயும் வந்து நில்லு அப்படின்னு. அப்போ அவங்க அம்மாவுக்கு என்னென்னா, மூத்த பொண்ணு திருமண வயசு ஆகிட்டுருக்கு, எப்போ கல்யாணம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆளை கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து மூத்த பொண்ணை பற்றி எல்லாம் கேட்டுட்டு இன்ன சமயத்தில் தான் கல்யாணம் ஆகும்னு ஒன்றுமே சொல்லலை. மூத்த பொண்ணை பற்றி ஒன்றுமே சொல்லலை. 2வது பொண்ணை பற்றி பேசும்போது அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். 3வது இந்த பையன், அந்த பையன் அங்கே பக்கத்தில் நிற்கிறான், அம்மா பக்கத்தில். இதெல்லாம் கேட்டுட்டு பையனை பார்த்துட்டு சொன்னார், 37 வயசில் இந்த பையன் ஒரு பெரிய கோயில் கட்டுவான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு அம்மாவும் பையனும் அப்படி சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ சிரிக்கிறான். ஏன்னா அந்த பையனுக்கு சாமி மேலே நம்பிக்கை கிடையாது, கோயிலுக்குள்ளே போகிறதே சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது, பெருசாக இந்த ஆன்மீகத்துலலாம் ஈடுபாடு கிடையாது. ஆனால் நியாயம் தர்மம் எது சரி எது தப்புங்கிற விஷயத்துலலாம் நல்ல அறிவு ஞானம் எல்லாம் இருக்குது. ஆஹான்னு அப்படி சிரிக்கிறான். நானாவது கோவில் கட்டுறதாவது சரி, எனக்கு கோவில்னாலே அலர்ஜி, நானாக கோவில் கட்ட போகிறேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவர் போயிட்டார். அந்த ஆள் சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையாங்கிறது தான் நமக்கு இப்போ கேள்வி. மூத்த பொண்ணை அவங்க அப்பா டாக்டர் வாசுதேவ் அங்கே மைசூரில் இருக்க ராமகிருஷ்ணா மிஷன் மடத்துக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போவார். அவங்க அப்பா கூட்டிகிட்டு போவார், இந்த பொண்ணும் அப்பா கூட போகும். அங்கே உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறது, அங்கே இருக்க அவங்களோட நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்குறது, அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கடைசியில் ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு அடிக்கடி அவங்க அப்பா கூட போகிறது வரதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க அப்பாவும் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாரு. கடைசியில் ரொம்ப அந்த பொண்ணு விஷயத்தில் அவளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள், ரொம்ப ஆடம்பரமான துணியெல்லாம் யாருக்கெல்லாமோ கொடுத்துட்டு சிம்பிளான துணிகளை வச்சு உடுத்திக்கிறது, 1 2 சாரிகளை மட்டும் உடுத்திக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் அந்த பொண்ணு மனசில் தெரிஞ்சிட்ருக்கு. அது வெளியிலையும் அது தெரியுது. ஆனால் அம்மா அப்பாலாம் யாரும் ஒன்றும் நினைக்கல சரின்னு சொல்லி. இல்லைன்னா அப்பா சும்மா போனால் போகிறாதா, தனியாக போனால் போகிறாதா, எதுக்கு மூத்த பொண்ணை கூட்டிகிட்டு போனோம். போனார், அவளுக்கும் பிடிச்சிருந்தது, அடிக்கடி அவளும் அப்பா கூட வந்தா. அந்த மாதிரி ஒரு தடவை ஜக்கியோட அம்மா அப்பா பெங்களூர் போயிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் பெங்களூர் இவங்க அம்மா அப்பா கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்க அக்கா, மூத்த அக்கா, ஜக்கியோட மூத்த அக்கா அந்த சர்டிஃபிகேட்லாம் வைக்கிற இடத்துல என்னமோ தேடிட்டுருக்காங்க. ஒரு 2 3 புடவையை மடித்து எடுத்து வைக்கிறாங்க. அப்போவே ஜக்கிக்கு மனசில் பார்த்தோன்னே இந்த அக்காவுக்கு வேறு ஏதோ பிளான் இருக்குது போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். அந்த பையனுக்கு என்ன சரி. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் இருந்து அக்கா அப்ஸ்காண்ட் ஆகி போயாச்சு. அக்காவை வீட்டில் காணோம். அப்போ ஜக்கி நேராக அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சர்டிஃபிகேட் வச்ச இடத்துல போய் பார்த்துருக்கான். அக்காவோட சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் மிஸ்ஸிங். ஒரு 4 புடவையை மடித்து வச்சுருந்தாங்க அந்த அக்கா, அந்த 4 புடவையும் மிஸ்ஸிங். அப்போவே ஜக்கிக்கு புரிஞ்சு போச்சு, அக்கா புடவையும் சர்டிஃபிகேட்டும் மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்போ ஜக்கி அந்த பையன் என்ன நினச்சிருக்கான், அக்கா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, அவங்க எங்கே போய் சேரணுமோ அங்கே போட்டோம், அதுக்கப்புறமா அம்மா அப்பா கூப்பிட்டு பேசிக்கலாம். ஏன்னா அதாவது அது உடனே ஃபோன் பண்ணோம்னா அம்மா அப்பா ஓடி வந்துடுவாங்க. மைசூர்லேருந்து பெங்களூர் எவ்வளோ நேரம், ஓடி வந்துடுவாங்க. அக்காவை தேடி பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது வேண்டாம், அக்காவுக்கு இஷ்டப்பட்டு எங்கேயோ போகணுன்னாங்க, போட்டுமே. அப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த 14 வயசு பையனுக்கு உண்டான மனசோட முதிர்ச்சி மென்டல் மெச்சூரிட்டி, அதைத்தான் நான் அங்கே கவனிக்கிறேன். இப்போ சரி, அக்கா தங்கச்சி எல்லாம் அக்கா பசங்களையெல்லாம் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறாங்க, பத்திரமா இருங்கடா 2 நாளையில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அக்காவை காணலைன்னா ஃபஸ்ட்டு 14 வயசு பையனுக்கு என்ன தோணும், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம். உடனே ஃபோன் பண்ணி அம்மா ஓடி வாங்க, இங்கே அக்காவை காணோம்
அதுதானே சொல்லியிருப்போம். இப்போ மெதுவாக பேசிக்கலாம், அம்மா அப்பாவை மெதுவாக போய் கூப்பிட்டு பேசிக்கலாம் ஃபோனில். ஏன்னா அக்கா எங்கேயோ போகணுன்னு நினைக்கிறாங்க, போகிறதுனா போய் சேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம நைட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அன்றைக்கி நைட்டு லேட்டாக சாயங்காலத்துக்கு மேலே அம்மாவை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அடித்து பிறண்டு ஓடி வந்திருக்காங்க. வந்து பார்த்தா அங்கே எங்கேயும் காணோம். கடைசியில் பார்த்தா ராமகிருஷ்ணா மிஷன் மடத்தில் பிரம்மச்சாரிணியாக போய் சேர்ந்துட்டாங்க அக்கா. இது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் அந்த குறி சொல்கிற ஜோல்சியன் மூத்த அக்காவை பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ பாருங்கள், அப்போ ஒருத்தவங்க அப்போ சரி, நான் என்ன யோசிக்கிறேன், இந்த மூத்த பொண்ணுக்கு பிரம்மச்சாரியாக போகணுங்கிற ஒரு தலையெழுத்து இருந்ததுனால தானே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க அப்பா வேணும்னு கூட்டிகிட்டு போனார். என் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது, அவள் பிரம்மச்சாரியாக ஓடி போட்டோம் அப்படின்னு நினச்சா கூட்டிகிட்டு போனார்? இல்லை. ஆனால் அந்த பொண்ணோட தலைவிதிக்கு ஏற்ற மாதிரி சொந்த அப்பாவே கூட்டிகிட்டு போய் அங்கே சும்மா போய் காமிச்சு வந்து இது பண்ணி அந்த பொண்ணுக்கு அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தோணுச்சு. கடைசியில் வீட்டை விட்டு அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் போயிட்டான். போய் தப்பான வழியிலெல்லாம் போல் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருக்கான். அது இந்த ஜோசியனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கு அடுத்த வருஷம் மே மாதம் 25 கல்யாணம். அப்போ ஜோல்சியனை உள்ளே வரவழைச்சதே மூத்த பொண்ணோட கல்யாணம் எப்போ நடக்கும்னு கேட்குறதுக்காக தான். அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அப்போ 2 விஷயத்தில் கரெக்டாச்சு. இன்னும் ஒரு விஷயந்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 37 வயசில் இந்த பையன் சின்ன வயசுலேயே கோயிலுக்கு உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி செருப்பு தைக்கிறவன் பக்கத்தில் கேர் ஆஃபில் விட்டுட்டு போய் அங்கே உட்காந்துருக்க பையன் 37 வயசில் கோயில் கட்டுவானாங்கிறது தான் நமக்கு இனிமேல் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இப்போது 2 பொண்ணுங்களும் இப்படி ஆயிடுச்சு. 3வது அண்ணனை பற்றி ரொம்ப எங்கேயும் சொல்லலை. ஜக்கி வந்து +2 எழுதி படிச்சுட்டு இருக்கும்போதே NDA எக்ஸாம் எழுதினார். பாஸ் ஆயாச்சு. ரிட்டனில் பாஸு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸு. இது 2லேயும் பாஸ் ஆவான்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பையனோட நடவடிக்கைகள்லாம் அப்படி தான். நாள் கணக்காக காட்டில் போயிருக்கிறது, மணிக்கணக்காக சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் எல்லாம் ரெடி. ஏன்னா நிறைய பேர் இந்த NDA எக்ஸாம் எழுதும்போது தியரியில் பாஸ் ஆவாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான் இல்லை. ஆனால் ஜக்கி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஓகே, ரிட்டன்லேயும் ஓகே. 3வது இன்டர்வியூவில் போகும்போது அப்போ ஜக்கி என்ன நினச்சாரு, பரவாயில்ல +2 முடித்தோடனே நமக்கு காசு வரப்போகுது, நமக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா கையில் காசு கிடைக்கும், எல்லா இடமும் ஊர் சுற்றி பார்க்கலாம், அதெல்லாம் தான் அவன் ஜக்கி மனசில். அப்போது இன்டர்வியூக்கு போகிறாரு. போனோன்னே 3 பிரிகேடியர்ஸ் உட்காந்துருக்காங்க. இந்த பையன் உள்ளே ஏறி டக்குன்னு ஒரு சேரில் உட்காந்துட்டான். ஐயோ, அவங்க சொல்லாமல் நம்ம உட்காரக்கூடாதே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அவங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்டு குடையிறாங்க. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அது இதுன்னு கேட்குறாங்க. சிலதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான், சிலதுக்கெல்லாம் பதில் சொல்லலை. ஆனால் மொத்தத்தில் அவங்க 3 பேர்த்துக்கும் ஜக்கி பேசின பேச்சு, ஆன்சர் சொன்ன விதம் பிடிக்கல. அதனால் MBA அவுட். இன்டர்வியூவில் பாஸ் ஆகலை, அதனால் அது கிடைக்கல. அப்போதைக்கு இப்போ ஆர்மியில் சேர்ந்துருந்தா கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். இப்போ அதுவும் இல்லை. அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? ஏன்னா +2ங்கிறது ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அப்போ எந்த பேரண்ட்ஸுக்கும் அதை பற்றின ஒரு கவலை இருக்க தான் செய்யும். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ டாக்டர் ஆகுடா. ஏன்னா அவங்க அப்பா படித்த MBBSயில் அவர் ஃபஸ்ட் ரேங்கோட பாஸ் ஆகிருக்காரு. அவர் படித்த புஸ்தகம், அவர் எழுதின நோட்ஸு எல்லாம் பத்திரமா வச்சுருக்காரு. ஏன்னா அவரோட ஆசை என்னென்னா, அவரோட அம்மா ஆசையை அவர் நிறைவேற்றினார். அது மாதிரி அவரோட ஆசை என்ன, பசங்கள்லாம் யாராவது ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. ஜக்கிட்ட சொன்னப்போ அதெல்லாம் நத்திங் டூயிங், என்னால் டாக்டருக்கெல்லாம் படிக்க முடியாது, அந்த பேச்சை எடுக்காதீங்கன்ட்டான். என்ன பண்ணுறது அப்படின்னு. இந்த ஜக்கிக்கு என்னென்னா, இந்த சைக்கிளில் ஊர் சுற்றுறது, மோட்டார் சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர் சுற்றுறது, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டுறது, திருப்பி ஃபிட் பண்ணுறது, அதை பற்றி கற்றுக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் தான் ஒரு டெக்னிக்கல்
ரீதியில் தான் இந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஜக்கி வாசுதேவோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஒரு தடவை தானாகவே இந்த ஹேங்கிங் கிளைடர்னால் இந்த பறக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு சாதனம், அதை தானாகவே உண்டாக்கியிருக்கார். தானாக உண்டாக்கி அது மேலே நான் பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹேங்கிங் கிளைடரில் மேலே போயிருக்காரு. அதெல்லாம் நடக்காத காரியம். அதுக்குண்டான உபகரணங்கள்லாம் இல்லாமல் அதுலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்து 2 கால்லையும் ஃப்ராக்சர் ஆச்சு. அதுதான். ஆனால் அந்த ஆசை கடைசி வரைக்கும் அவர் மனசில் இருந்தது, பறக்கணுங்கிற ஆசை. அதனால் பெருசானதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் பைலட்டுக்கிட்ட கிளாஸுக்கு சேர்ந்து இந்த ஹேங்கிங் கிளைடர் எப்படி பண்ணுறது, அதில் எப்படி பறக்கிறதுலாம் கற்றுக்கிட்டு அதை அவரே வேற ஒரு மிஷின்லாம் உண்டாக்கி அதில் பறந்துருக்கார். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், சொல்லியிருக்காரு, அந்த ஹேங்கிங் கிளைடரோட இதெல்லாம் இப்போது நான் வீட்டில் என்னோடய ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது அது மட்டும் இல்லை, அந்த டீனேஜ் பையனுக்கு +2 படித்த பையனுக்கு கை நிறைய காசு. முன்னையே சொல்லியிருக்கார்ல, நான் எங்கள் அப்பாட்ட பாக்கெட் மணியே வாங்கினதில்ல, 6 வயசில் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே பாம்பு பிடிச்சி சம்பாதிச்சிருக்கேன். அதனால் கையில் காசு எப்பவும் இருக்குது. அப்போது அந்த +2 முடித்தப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் பேரில் பேங்க் அக்கௌண்ட்டில் 65,000 ரூபா வச்சுருக்கான், சேர்த்து வச்சுருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க, அது எதுக்கு சேர்த்து வச்சுருக்கான்னா, அந்த பையன் நினச்சிருக்கான், நான் மாஸ்கோ வரைக்கும் சைக்கிளில் போவேன். மாஸ்கோங்கிறது எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் நான் சைக்கிளில் போவேன், அப்போ சைக்கிளில் போகிறதுக்கு எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேங்கில் அவ்வளோ பைசா சேர்த்து வச்சுருக்கார். ஓகே, அப்போது இதில் இருந்தெல்லாம் நமக்கு இதில் என்ன, இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிடலாம், இதெல்லாம் என்ன பெரிய காரியம் அப்படின்னு. ஆனால் நான் அதை ஏன் பெருசாக எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்கிறேன்னா, இந்த பையனோட இப்போ அந்த ஜக்கி வாசுதேவுங்கிற பையன் இப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெரிய ஒரு சத்குருங்கிற பேரில் ஒரு நல்ல ஒரு மகானாக கோடிக்கணக்கான ஆளுங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட்டு, லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறது, ஆன்மீகம்னா என்ன, அதை பற்றி எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆளாக, ஒரு மகானாக தான் பார்க்குறோம் நம்ம, இல்லையா? அப்போ அந்த அவ்வளோ பெரிய மகானோட சிறு பிள்ளை பிராயத்தில், ஸ்கூல் கோயிங் ஏஜில் எல்லாம் என்னென்ன தாட்ஸ் அந்த பையனுக்கு வந்திருக்கு, அதாவது பிற்காலத்தில் பெரிய ஒரு மகானாகிறதுக்கு உண்டான தாட்ஸு, அதோட ஐடியாஸு, அந்த மாதிரி ஒரு நினப்பு, அதெல்லாம் சின்ன வயசில் இருக்குங்கிறது தான் அர்த்தம். அதை என்னால் பார்த்துக்க முடியுது. ஸோ நம்மளும் நம்மளோட லைஃப்பை இது மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஹேங்கிங் லைட்டரில் போய் காலை உடச்சிக்கணுங்கிறதுக்கு இல்லை. அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட், முதல்ல சைக்கிளில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அப்பாவோட வெஸ்பா ஸ்கூட்டரில் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் பெருசானோட பைக்கு. உங்களுக்கு தெரியும், பைக்கில் உலகம் சுற்றும் வாலிபனாக சுற்றிட்டு வந்திருக்காருன்னு, மோட்டர் பைக்கில். அப்போது அதே மாதிரி கிளைடர் உண்டாக்குறது, பறக்கணுங்கிற ஆசை. அந்த மாதிரி அது சாதாரணப்பட்ட ஒரு பையனாக நான் அந்த ஜக்கி வாசுதேவை பார்க்கலை. ஓகே, அதுதான் விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறாங்க. விளையும் பயிர், அந்த பயிர் எப்படி விளையுதுங்கிறது அதோட முளையிலே தெரியும். அந்த முளை விட்டு அதை வளரும்போதே தெரியும், இது பெருசாக ஒரு பயிராக வளருமா, பெரிய ஒரு மரமாக ஆகுமா, ஆகாதா, பாதியிலே பட்டு போயிடுமா. சில செடி இப்படி தான் நோஞ்சானா வளரும், அது சரியாகாதுன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த பையன் எவ்வளோ சூட்டிகையாக இருந்திருக்கான், என்னென்ன திங்கிங், எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி, ஒரு நல்ல ஒரு புரிதல், லைஃப்பை பற்றின ஒரு புரிதல் அந்த சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இளம் தலைமுறையினருக்கு அவங்கவுங்க பசங்களுக்கு எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க முடியும். நிறைய பாடங்கள் இதிலேருந்து நம்ம கற்றுக்கலாம். ஓகேயா?
அதாவது பின்னாடி பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ உங்களாலேயோ வர முடியல, உங்களாலேயும் வரலாம், ஒன்றும் ரிட்டையர் ஒன்றும் ஆகலை, உங்களுக்கும் முன்னேறதுக்கு எத்தனையோ பாதைகள் காத்துட்ருக்கு, எத்தனையோ வழிகள் காத்துட்ருக்கு, எத்தனையோ பாதைகள் திறந்துருக்கு. அப்போ அதில் எப்படி நம்மளால் முன்னேற முடியும், அதே மாதிரி நம்ம பசங்களை எப்படி முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் தான் இது. ஓகே, அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தா போகிறோம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நற்பவி நற்பவி நற்பவி.